ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களோட அஸ்வின் பேசுகிறேன். கேட்குறீங்களா? எம்பிஏ படிக்கணும்னு நினைக்கிறீங்க. முதல்ல எதுக்காக நம்ம எம்பிஏ படிக்கணும் அப்படின்ற கேள்வி தான் உங்கள் மனசில் வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஜி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் டிகிரியோ 4 இயர்ஸ் டிகிரியோ முடிச்சுட்டு போகிறவங்களும் ஒரு வேலைக்கு தான் போக போகிறீங்க. அதே ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து படித்து முடிச்சுட்டு அதுக்கும் ஒரு வேலைக்கு தான் போக போகிறீங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ் அதை தாங்க நீங்கள் கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க, யூஜி முடிச்சுட்டு போகிறவங்க அதிகபட்சம் ஒரு டிசிஎஸ், ஒரு இன்ஃபோசிஸ், ஒரு விப்ரோ, ஒரு அசென்ஜர், இந்த மாதிரி ஒரு கார்பரேட் கம்பெனிஸ் மாதிரி செட்டுனாலுமே அதிகபட்சம் உங்களால் ஒரு 4 to 5 கம்பெனிஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தான் கேதர் பண்ண முடியும். ஆனால் இதே நீங்கள் எம்பிஏ போகிறீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியும் உங்களுக்கான இன்டர்ன்ஷிப்ஸ் எடுத்து அந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களால் உள்ளே எடுத்துக்க முடியும். செகண்டு, உங்களோட ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு கிராஃப் மாரி நீங்கள் மேலே கொண்டு போயிடலாம். எப்படி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு யூஜி முடிச்சு வரவங்களுக்கு சராசரியாக 20-30,000 சம்பளம் கொடுக்குறாங்க. பட் ஆனால் எம்பிஏ முடிச்சு வரவங்களுக்கு 40,000-50,000 ஸ்டார்டிங் சேலரியாகவே கொடுக்குறாங்க. நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி மேலும் எம்பிஏ கண்டென்ட்டுக்கு வீடியோவை நாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.